Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் பைத்தானில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோ ஒரு பார்ட் போட்டிருந்தேன் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு, அதோட ரிமைனிங் பார்ட்டு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு பார்ட் 1 முடிச்சிட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இன் காம்போசிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வர சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, நீங்கள் இந்த டாபிக் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். இந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. இந்த கீவேர்ட்லேருந்து, அதாவது இந்த ஃபங்க்ஷன் கீவேர்டு கொடுத்து இந்த மாதிரி ஒரு சம் மாதிரி கொடுத்து இது அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் உள்ள எல்லா ஃபங்க்ஷனையும் பார்த்துக்கோங்க. அது வந்து எப்படி அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதோட அவுட்புட் என்ன வரும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்து தான் இதை வந்து கேட்பாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபங்க்ஷன்ஸ் யூஸிங் லைப்ரரிஸ், பில்ட்-இன் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா ஏபிஎஸ் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது எதுக்காகனா இது வந்து அப்சல்யூட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதாவது இன்டீஜரோ இல்லை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரோ எதுவாக இருந்தாலும் அதோட அப்சல்யூட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏபிஎஸ் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள் நேம். இந்த வேரியபிளில் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதோட அப்சல்யூட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், எக்ஸுக்கு வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு வந்து -23.2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும், ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 20ங்கிறது 20 பிரிண்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க, -23.2. ஆனால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 23.2ன்னு தான் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இதுதான் வந்து இந்த ஏபிஎஸோட யூசேஜ். அப்சல்யூட் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும். அதான் வந்து ஏபிஎஸ் ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓஆர்டி ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆஸ்கி வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு கேரக்டர் கொடுத்தோம்னா அதோட ஆஸ்கி வேல்யூ என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓஆர்டி ஆஃப் என்ன, அந்த வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு ஏன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டியில் வந்து கேபிட்டல் ஏ கொடுத்துருக்காங்க. இல்லை ஓஆர்டி ஆஃப் இந்த சிங்கிறதுனால இந்த சிங்கிறது வேரியபிள் நேம். இங்கே வந்து சிங்கிறது வேரியபிள் நேம், ஏங்கிறது தான் வேல்யூ. அப்போ இங்கே ஓஆர்டி ஆஃப் சின்னு கொடுக்கும்போது இந்த சியில் என்ன வேல்யூ இருக்குது, ஏங்க இருக்குது. அப்போ ஏவோட ஆஸ்கி வேல்யூ என்னவோ அதை பிரிண்ட் பண்ணும். அதே போல் டிங்கிறது வந்து வேரியபிள் நேமு. இந்த டிக்குள்ளார ஏங்கிற வேல்யூ, கேபிட்டல் லெட்டர் ஏங்கிற வேல்யூ இருக்குது. அப்போ இந்த கேபிட்டல் லெட்டர் ஏவோட ஆஸ்கி வேல்யூ என்னவோ அதை வந்து பிரிண்ட் பண்ணும். இதுதான் வந்து இந்த ஓஆர்டி ஃபங்க்ஷன். நம்ம கேரக்டர் கொடுத்தோம்னா அதோட ஆஸ்கி வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஓஆர்டி ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இது அப்படியே இதோட ரிவர்ஸ் இந்த ஓஆர்டி. இந்த சிஹெச்ஆருங்கிறது பார்த்தீங்கன்னா சிஹெச்ஆரில் வந்து என்ன நம்பர் கொடுக்குறோமோ அது இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிஹெச்ஆர் ஆஃப் அந்த வேரியபிள் நேம். இது வந்து வேரியபிள் நேமு. இதுக்குள்ளார என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை வந்து சிஹெச்ஆர், அதாவது அதோட யூனிக் கோடு வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 65ன்னு கொடுத்தோம்னா இதோட யூனிக் கோடு என்னவோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதோட 43யோட யூனிக் கோடு என்னவோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதுக்கு தான் வந்து சிஹெச்ஆர். இந்த சிஹெச்ஆரும் ஓஆர்டியும் வந்து ரிவர்ஸ். இதோட ரிவர்ஸ் இது, இதோட ரிவர்ஸ் இது. அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பின் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா ரிட்டர்ன்ஸ் ஏ பைனரி ஸ்ட்ரிங் ப்ரிஃபிக்ஸ்டு வித் 0b ஃபார் த கிவன் இன்டீஜர் நம்பர். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பின் ஆஃப் அந்த வேரியபிள் நேம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸுக்கு வந்து ஒரு 15 ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது பின் ஆஃப்னு யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் வந்து இந்த 0bங்கிறத வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 15ஓட பைனரி வேல்யூ என்னவோ அதை வந்து பிரிண்ட் பண்ணும். அதே போல் 101ன்னா முன்னாடி வந்து 0b அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 101ஓட பைனரி வேல்யூ என்னவோ அதை பிரிண்ட் பண்ணும். அதுக்கு தான் வந்து இந்த பின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட டைப்பை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டா இல்லை ஸ்ட்ரிங்கா பூலியனா என்ன டேட்டா டைப்போ அந்த டைப்பை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த டைப் ஃபங்க்ஷன். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள்,
x equal to 15.2. இது வந்து என்ன டேட்டா டைப்? float. அப்போ floatன்னு சொல்லிட்டு இது print ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கோம். அப்போ இது பார்த்தீங்கன்னா string. அடுத்து true or falseனா அது வந்து boolean டேட்டா டைப். அதுதான் வந்து true or falseன்னு இருக்கும். அதனால டைப்புங்கிறது அதோட டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு தான் இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஐடி ஆஃப். இது எதுக்காக யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட மெமரி அட்ரஸ் நம்ம கொடுக்குற வேரியபிள் அந்த ஆப்ஜெக்டோ அதோட மெமரி அட்ரஸ் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். மெமரி அட்ரஸ் ரிட்டர்ன் பண்றதுக்கு தான் ஐடி ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஐடி ஆஃப் return the identity of an object, that is the address of the object in memory. இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி ஆஃப் ஆப்ஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ன்னு ரெண்டு வேரியபிளில் ரெண்டு வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸில் வந்து 15 கொடுத்துருக்காங்க, ஒய்யில் வந்து ஏன்னு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்காங்க. இதோட மெமரி அட்ரஸ் என்னவோ அதை வந்து பிரிண்ட் பண்ணும். அதுக்கு தான் வந்து இந்த ஐடி ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷனு. அடுத்து மின் ஆஃப்னா ஒரு லிஸ்ட் இருக்குன்னா அந்த லிஸ்ட்ல மினிமமா எந்த வேல்யூ இருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு தான் வந்து இந்த மின் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா மின் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துக்கோன்னா அந்த லிஸ்ட்ல எந்த வேல்யூ மினிமமா இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். இதுல பாருங்க எக்ஸாம்பிளுக்கு மை லிஸ்ட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க 4 வேல்யூ. இதுல வந்து மினிமமான வேல்யூ எதுவோ அதை பிரிண்ட் பண்றதுக்கு தான் வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு தான் இந்த மின் ஆஃப் ஃபங்க்ஷன். இதுல பாத்தீங்கன்னா 21ங்கிறது தான் மினிமமா இருக்கு. அதனால இந்த 21ங்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் மின். இதே தான் மேக்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆஃப் நம்பரை அந்த லிஸ்ட்ல உள்ள மேக்ஸிமம் நம்பரை வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு இந்த மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இது வந்து சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஆஃப் லிஸ்ட். அதே லிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 98ங்கிறது மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கு. அப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா 98ங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் மேக்ஸ் ஃபங்க்ஷனோட யூஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன். இது என்னன்னா அந்த லிஸ்ட்ல உள்ள வேல்யூ எல்லாத்தையும் சம் பண்ணி அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே லிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு. இதில் இருக்க வேல்யூ எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் வந்து சம் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் லிஸ்ட். இந்த சின்டாக்ஸும் பார்த்துக்கோங்க. சில டைம் வந்து சின்டாக்ஸ் கூட ஆப்ஷனில் கொடுத்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. மின் ஆஃப் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. சில இதில் வந்து ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க, சில இதில் வேரியபிள் நேம். அதையும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிளே பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்பர் கொடுத்து அந்த நம்பர்ல இருந்து கேட்க சான்சஸ் இருக்கு. மின் ஆஃப் இப்படி ஒரு லிஸ்ட் கொடுத்து அதுல இருந்தும் கேட்கலாம். இல்லை இந்த சின்டாக்ஸை வச்சியும் ஆப்ஷன்ல கொடுத்து கேட்கலாம். அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மெட்டு. இந்த ஃபார்மெட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ரிட்டர்ன் த அவுட்புட் பேஸ்ட் ஆன் த கிவன் ஃபார்மெட். நம்ம என்ன ஃபார்மெட் கொடுக்குறோமோ அந்த ஃபார்மெட்டில் வந்து அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணும். இதோட சின்டாக்ஸ் பாருங்க, ஃபார்மெட் ஆஃப் வேல்யூ கமா ஃபார்மெட் ஸ்பெசிஃபை. என்ன ஃபார்மெட்டோ அந்த ஃபார்மெட் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட் இருக்குது. இதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். அதாவது சம் ஆஃப் லிஸ்ட்டு அந்த மாதிரி வேரியபிள் நேம் மேக்ஸ் ஆஃப் அந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மெட் ஆஃப் வேல்யூ என்ன வேல்யூ அந்த வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபார்மெட் வேணுமோ அந்த ஃபார்மெட்டோட ஸ்பெசிஃபை பண்ணணும். இதுதான் வந்து ஃபார்மெட்டோட யூசேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 14, ஒய் ஈக்குவல் டு 25ன்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்ட் இது வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அது பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக கூட நம்ம அந்த ஃபார்மெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பிரிண்ட் ஆகணும்னா இதை கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து ஃபார்மெட்டை இந்த இது மட்டும் கொடுத்தா போதும். இதில் பாருங்க 2 ஆர்குமெண்ட் இருக்கு. ஃபார்மெட் ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து இந்த வேல்யூ, இந்த வேரியபிள் நேமு எக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ இங்கே வந்து அந்த வேல்யூ இங்கே வரும். அது வந்து என்ன ஃபார்மெட்டு, பைனரியா ஆக்டலா அந்த மாதிரி என்ன ஃபார்மெட்டோ அதை வந்து பக்கத்தில் கொடுக்கணும். வேரியபிள் நேம் கமா அதுக்கப்புறம் ஃபார்மெட்டு. இங்கே வந்து நம்ம வேல்யூ கொடுக்கல, அதனால வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம். வேரியபிள் நேம் கமா ஃபார்மெட். இப்போ பின்னு கொடுத்தோம்னா பைனரியில் வந்து பிரிண்ட் ஆகும், ரிட்டர்ன் பண்ணும். இதுவே ஓன்னு கொடுத்தோம்னா ஆக்டலில் ரிட்டர்ன் பண்ணும். எஃப்ங்கிறது வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட் நம்பர். அதாவது நம்ம டிஃபால்ட்டாக வந்து 6 பொசிஷன் எடுத்துக்கும். 6 பொசிஷன் இங்கே வர பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 டிஜிட்ஸ் எடுத்துக்கும். அதுதான் வந்து டிஃபால்ட் பொசிஷன் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 14ஓட பைனரி வேல்யூ என்னவோ அது வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம பைனரியில் ஃபார்மெட்டில் அந்த ஃபார்மெட்டை ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ பாருங்கள், ரெண்டாவது வந்து ஆக்டலுக்கு வந்து ஆக்டலில் வந்து
பிரிண்ட் பண்ண ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால இந்த ஒய்ங்கிறது வேரியபிள் நேம். இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை ஒரு வேரியபிளில் வேல்யூ அசைன் பண்ணிட்டு அந்த வேரியபிளையும் வந்து கால் பண்ணிக்கலாம். இந்த வேரியபிள் நேம் கமா அதோட ஃபார்மேட்டு ஆக்டல்ங்கிறதுனால ஆக்டல் ஓ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த ஒய்ங்கிற வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை ஆக்டலோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பாயிண்ட், அதுக்கு வந்து எஃப். இதுக்கு தான் வந்து ஃபார்மேட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸட் பாயிண்ட்ல டிஃபால்ட்டாக வந்து எதுவுமே கொடுக்கலன்னா 6 டிஜிட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம். அடுத்த ஃபங்க்ஷன் வந்து ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் த நியரஸ்ட் இன்டீஜர், அதாவது ரவுண்ட் வேல்யூ வந்து ரவுண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா 17.8 இதோட சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. ரவுண்ட் ஆஃப்னு சொல்லிட்டு நம்பர் கமா n டிஜிட்ஸ், இது வந்து எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கணும்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரவுண்ட் ஆஃப் மட்டும் கொடுத்தோம்னா ரவுண்ட் ஆஃப் மட்டும் பண்ணும். அடுத்த எக்ஸாம்பிள் அதை நான் சொல்கிறேன். இப்போ x ஈக்குவல் டு 17.9 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதோட ரவுண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தோம்னா 18 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரவுண்ட் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்தோம்னா இதில் வந்து 22.32 இருக்கா, அதனால 22 ரவுண்ட் ஆஃப் வந்து 22ன்னு பிரிண்ட் ஆகும். அதாவது 5க்கு மேலே இருந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் அப்போ தான் வந்து அடுத்த நம்பர் வந்து பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த வேல்யூவை என்ன வேல்யூ இருக்கோ அதுவே வந்து பிரிண்ட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா -18.3ன்னு இருக்குது. இது வந்து 5க்கு கீழே தான் லெஸ் தானாக இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க வேல்யூ. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த -18 மட்டும் பிரிண்ட் ஆகும். இதான் வந்து ரவுண்ட் ஆஃப். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். அது பாருங்க, ரவுண்ட் ஆஃப் இது வந்து வேரியபிள் நேமு. இந்த வேரியபிள் நேமில் என்ன வேல்யூ இருக்கோ அதை கால் பண்ணிக்கும். கமா 0ன்னு கொடுத்துருக்காங்க. கமா 0ன்னு கொடுத்தாவே ஒரே ஒரு 0 மட்டும் பிரிண்ட் ஆகும், ஒரே ஒரு டிஜிட் மட்டும் பிரிண்ட் ஆகும். இதுவே நம்ம 1 2 நம்ம எத்தனை டிஜிட் கொடுக்குறோமோ அத்தனை டிஜிட் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ 1ன்னு கொடுத்தா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் பிரிண்ட் ஆகும். 2ன்னு கொடுக்கும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இதில் பாருங்க, இதுவே ரவுண்ட் ஆஃப் n1 மட்டும் கொடுத்துருந்தாங்க, கமா கொடுத்து 0 கொடுக்காம கொடுத்துருந்தோம்னா 18 மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கும். நம்ம கமா கொடுத்து 0 கொடுத்ததுனால .0ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. எந்த டிஜிட்டுமே இங்கேருந்து எடுத்துக்கல, ஆனால் .0ன்னு மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. இதுவே நம்ம ரவுண்ட் ஆஃப்னு சொல்லிட்டு n1 அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா 18 மட்டும், ஏன்னா 5க்கு மேலே இருக்குது ஃபர்ஸ்ட் டிஜிட்டு, அதனால 18ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். .0ங்கிறது பிரிண்ட் ஆகாது. அடுத்து பாருங்க, n1ல வந்து 1ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 17 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னவோ ஃபர்ஸ்ட் டிஜிட்டா 8, அடுத்த டிஜிட் என்னன்னு பார்க்குது 5க்கு மேலே இருக்குது 9 இருக்கிறதுனால 8ஓட ஒரு டிஜிட் அடுத்த நம்பரு 9ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து 2 டிஜிட்டுங்கிறதுனால இதில் 2 டிஜிட் தான் இருக்குது, அந்த 2 டிஜிட் அப்படியே பிரிண்ட் பண்ணிடுச்சு. இதான் வந்து ரவுண்ட் ஆஃபோட யூசேஜ். கொஷினில் வந்து இந்த n1 கொடுத்து இதோட ரவுண்ட் ஆஃப் வேல்யூ வந்து இந்த மாதிரி 1 2 இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதோட அவுட்புட் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ 1ன்னு கொடுக்கும்போது இப்போ ரவுண்ட் ஆஃப் வேரியபிள் நேம் கமா 1ன்னு கொடுக்கும்போது நம்ம ரெண்டாவதாக இருக்க டிஜிட்டை வந்து செக் பண்ணணும். ரெண்டாவது டிஜிட் வந்து 5க்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் ஆட் பண்ணி ஒரு டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் போடணும். அதுவே 2 டிஜிட்டாக இருந்தாலும் இப்போ 2 டிஜிட்டில் வந்து இதுக்கு எதுவுமே நம்பர் இல்லாததுனால விட்டுட்டோம். நம்பர் இருந்துச்சுன்னா அந்த 2 டிஜிட்டுக்கு தேர்டாக ஒரு டிஜிட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிஜிட்டை வந்து 5க்கு மேலே இருக்கான்னு செக் பண்ணி 5க்கு மேலே இருந்ததுன்னா ப்ரீவியஸ் டிஜிட்டோட ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ஃபங்க்ஷன், POW ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. அதாவது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த பவரில் வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், அதாவது A பவர் B அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு. இதான் வந்து சின்டாக்ஸு பவர் ஆஃப் A, B இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு A ஈக்குவல் டு 5, B ஈக்குவல் டு 2, C ஈக்குவல் டு 3.0ன்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் பண்ணும்போது பவர் ஆஃப் A, Bன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏயோட வேல்யூ வந்து 5, பியோட வேல்யூ 2, அப்போ 5 பவர் 2, அப்போ 5 இன்ட்டு 5 25. இப்போ இதோட வேல்யூ வந்து 25ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அதே போல் தான் எல்லாத்துக்கும். A, Cனா A பவர் C, அப்போ ஏவோட வேல்யூ வந்து 5, சியோட வேல்யூ வந்து 3, அப்போ 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5ங்கும்போது 125.
0 ஏன்னா இங்க வந்து பாயிண்ட்ல கொடுத்துருக்கனால 0.0ன்னு சொல்லிட்டு வருது. அதே போல அடுத்து வந்து a plus b, 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ ஆட் பண்ணிட்டு அந்த வேல்யூவுக்கு பவர் 3ன்னு வந்து கொடுப்பாங்க போடணும். இப்போ a plus b போது 5 plus 2 7, 7 power 3, 7 into 7 into 7. அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 343 வந்து ஆன்சர் கிடைக்கும். இதுதான் வந்து பவர் ஆஃப் ஃபங்க்ஷனோட யூசேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணும்போது மேத் டாட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஃபங்க்ஷன். ரிட்டர்ன் த லார்ஜஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேத் டாட் என்ன ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஃப்ளோர் ஃபங்க்ஷன் இப்போ பார்க்கலாம். ஃப்ளோர் ஃபங்க்ஷன் எப்படின்னா ரவுண்ட் ஏ நம்பர் டவுன்வர்ட் டு நியரஸ்ட் நம்பர். இப்போ இதை ரவுண்ட் பண்ணணும். இதை ரவுண்ட் பண்ண போகிறோம். நியரஸ்ட் டு டவுன்வர்டு, அதாவது இப்போ 26.7ன்னா 26, அதாவது நியரஸ்ட் ரவுண்ட் நம்பர் டவுன்வர்ட் டு ஏ நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ளோர்னாவே இந்த நம்பரை விட டவுன்வர்ட் டு நியரஸ்ட் நம்பர். அப்போ 26ன்னா 26.7ன்னா இதை விட சின்ன நம்பரை ரவுண்ட் பண்ணணும். அப்போ இதில் வந்து 26, அதாவது இப்போ 27 பண்ணக்கூடாது, 26ன்னு சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணணும். இதில் பாருங்க -26.7ன்னு சொல்லியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 27ன்னு ரவுண்ட் பண்ணணும். ஏன்னா 26ஐ விட 27 -27 தான் வந்து சின்ன நம்பர். -26ஐ விட -27ங்கிறது சின்ன நம்பர். மைனஸ்ல வரும்போது அதுதான் வரும். இப்போ -1ஐ விட -2ங்கிறது வந்து சின்ன நம்பர். அதே போல இப்போ -26.7, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதை வந்து டவுன்வர்டு நியரஸ்ட் டு ரவுண்ட் பண்ணணும். ரவுண்ட் அ நம்பர் டவுன்வர்டு நியரஸ்ட் டு திஸ் நம்பர். இப்போ -26 அப்படின்னா இதை விட சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா -27. அப்போ -27ன்னு சொல்லிட்டு இதை ரவுண்ட் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா -23.2 இருக்கு. இதை பாத்தீங்கன்னா -23ஐ விட நியரஸ்ட் -24ங்கிறது தான் சின்னது. அப்போ -24ன்னு சொல்லிட்டு இதை ரவுண்ட் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா 26.7ன்னு இருக்கு. இதை வந்து 27ன்னு நம்ம ரவுண்ட் பண்ணல, அதோட சின்னதா 26ஐ வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இது வந்து டவுன்வர்டா நியரஸ்ட் நம்பரை வந்து ரவுண்ட் பண்ணணும். அதுதான் வந்து ஃப்ளோர். இதோட ஆப்போசிட் தான் இந்த சிஎல். இது பாத்தீங்கன்னா இதோட ஆப்போசிட் தான் இந்த சிஎல் ஃபங்க்ஷன். இது அதே போலதான் ரவுண்ட் பண்ணோம். இது பாத்தீங்கன்னா இப்ப 26.7ன்னு இருக்கா, இது பாத்தீங்கன்னா 27ன்னு சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணுவோம். ரவுண்ட் அ நம்பர் அப்வர்டு டு நியரஸ்ட் நம்பர், அதுதான் வந்து சிஎல்னு சொல்றது. அப்போ இதுல வந்து 26.7ன்னா 27ன்னு சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணுவோம். அடுத்து பாருங்க -26.7. இதுல பாத்தீங்கன்னா -26 ரவுண்ட் அ நம்பர் அப்வர்டு டு நியரஸ்ட் நம்பர். அடுத்து பாத்தீங்கன்னா -23.2. இதுல பாத்தீங்கன்னா -23. இப்போ பாருங்க, இதை வந்து நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த சிஎலோட ஃபங்க்ஷனு இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அ நம்பர் அப்பர்டு டு இட்ஸ் நியரஸ்ட் நம்பர்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. இதை வந்து ரன் பண்ணுறேன். இப்போ எக்ஸுக்கு வந்து 26.7, ஒய்க்கு வந்து -26.7, இசட்டுக்கு வந்து 23.2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இதை வந்து சிஇல வந்து கால் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஒய் இசட் மூணோட வேல்யூ வந்து கால் பண்ணியிருக்கோம். சிஇல் ஃபங்க்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 27, ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -26, இசட்டோட வேல்யூ -23ன்னு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ 26.37ன்னா அடுத்தது 27ன்னு சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கு. அதாவது அப்போர்டு டு நியரஸ்ட் நம்பர். அதே ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -26ன்னு சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் -23ன்னு சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கு.
இப்போ -23 -24 அப்படின்னா -23 தான் வந்து பெரிய வேல்யூ. -24ங்கிறது வந்து -23 விட சின்ன வேல்யூ. -24 -23 விட சின்ன வேல்யூ. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். சில டைம் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். அதுக்காக பார்த்துக்கோங்க. இதோட ஆப்போசிட் தான் வந்து அந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷன். CL ஃபங்க்ஷனா அது ஃப்ளோர் ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. a = 30, b = 49, c = 25.5ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் a அப்படின்னு சொல்லும்போது இந்த 30யோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னவோ அதை வந்து பிரிண்ட் பண்ணும். அதே போல் b, c எல்லா வேல்யூவுமே. அடுத்து பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன்ஸ். காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா the value returned by a function may be used as an argument for another function in nested manner. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ண வேல்யூ வந்து இன்னொரு ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறது தான் வந்து காம்போசிஷன் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் n1 = eval of input of enter a number அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இன்புட் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்புட் ஃபங்க்ஷன் வந்து யூசர் கிட்ட இருந்து வேல்யூ கெட் பண்ணுறதுக்கு தான் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கினதை வந்து அடுத்து வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். அதாவது யூசர் கிட்ட இருந்து ஒரு வேல்யூ வாங்குறோம். அந்த வேல்யூவை வந்து ஈவேல்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண வேல்யூவை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டா பாஸ் பண்றது தான் காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வந்து வாங்குறாங்க 2, 3, 4ன்னு சொல்லிட்டு அதை வந்து ஈவேல்னு அங்க ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டா பாஸ் பண்றாங்க. அடுத்து பாருங்க, இது சிம்பிளா எந்த எக்ஸ்பிரஷன் இல்லைங்கிறதுனால அதே அவுட்புட் தான் வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து பாருங்க, n2 = eval of input of enter an arithmetic expression. இப்போ இந்த enter an arithmetic expressionங்கிறது டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கோம். அது வந்து யூசருக்கு ஒரு மெசேஜ் என்ன வந்து இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான மெசேஜ் கொடுத்துருக்கோம். இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோமா, அப்போ யூசர் கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வாங்குறோம். 12.3 + 12.0 + 13.0 × 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் வந்து எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. இந்த எக்ஸ்பிரஷனை ஈவேல்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இவாலுவேட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஈவால் ஃபங்க்ஷன். அப்போ 12.3 + 12.0 + 13.0 × 2 அப்படிங்கும்போது இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம். அப்போ 26 + 12 வந்து 38. அதாவது இது வந்து மல்டிப்ளிகேஷன் தானே ஃபர்ஸ்ட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும். அப்போ நம்ம இப்படி வந்து பண்ணக்கூடாது, அப்போ வந்து யாராவது தப்பாயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளஸ் மைனஸ் கொடுக்கணும். அப்போ 13 × 2ங்கும்போது 26 வந்துடும். 26 + 12ங்கும்போது 38ங்கிறது அவுட்புட் கிடைக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ற வேல்யூவை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டா பாஸ் பண்றது தான் காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. இந்த ஈவால்ங்கிறது அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இவாலுவேட் பண்ற ஃபங்க்ஷன். இது வந்து இவாலுவேட் பண்ணி அவுட்புட் வந்து 38ன்னு சொல்லிட்டு கொடுக்குது. இது n2ல அசைன் பண்ணியிருக்காங்க. n2 வந்து பிரிண்ட் பண்ணும்போது 38ன்னு கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். பைத்தான்ல ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ரிகர்சிவ்னா காலிங் இட் செல்ஃப். இப்போ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா அதே தான். when a function call itself is known as recursion. Recursion works like loop, but sometimes it makes more sense to use recursion than loop. You can convert any loop to recursion. லூப்பை கூட சில லூப்பை வந்து நம்ம ரிகர்ஷனா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ரிகர்ஷன் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இட் மேக்ஸ் மோர் சென்ஸ் டு யூஸ் ரிகர்ஷன் தென் லூப்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ சில டைம் வந்து லூப் வந்து அதாவது இப்போ லூப் வந்து எக்ஸிட் ஆகாமல் ரன் ஆகிட்டே இருக்கும் சில லூப். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ ஒரு வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கு அப்படின்னா வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோம்னா 0 1 2 3 அந்த மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். எப்பவுமே அது வந்து எண்ட் ஆகாது. ஏன்னா அது கிரேட்டர் தென் 0 இப்போ 1 ஆட் பண்ணிட்டே இருக்கோம்னா அப்போ வந்து ஒரு லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த நம்பருக்குள்ள இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்குள்ள வந்து இருந்துச்சுன்னா ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்காத, லிமிட்டே கொடுக்கும்போது அந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அது வந்து இன்ஃபைனைட் லூப்னு சொல்லுவாங்க. அதாவது முடியாத போயிட்டே இருக்கும். அந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகாமலே இருக்கும். கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டே இருக்கும் எல்லா டைமுமே. அதுதான் வந்து இன்ஃபைனைட் ஐட்ரேஷன் சொல்லுவாங்க. அது வந்து லூப் வந்து முடியாது. அந்த மாதிரி இந்த ரிகர்ஷன்ல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா a recursive function call itself. Imagine a process would iterate infinitely if not stopped by some condition. Such a process is known as infinite iteration. The condition that is applied in any recursive function is known as base condition. A base condition is must in every recursive function, otherwise it will continue to execute like an infinite loop. Overview of how recursive function works. Recursive function is called by some external code. If the base condition is met, then the program gives meaningful output and exits. Otherwise, the function does some required processing and then call itself to continue recursion. Recursive function என்னன்னா அதை வந்து அதுவே அதை கால் பண்ணிட்டே இருக்கும் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். def fact of n if n equal to 0வா இருந்துச்சுன்னா return 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. else இருந்துச்சுன்னா return n into fact of n minus 1. இதில் வந்து ஃபேக்டோரியல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கோட் எழுதியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேக்டோரியல்னா 5 ஃபேக்டோரியல்னா அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. அதான் அதை மல்டிப்ளை பண்ணால் அந்த ரிசல்ட் தான் வந்து 5 ஃபேக்டோரியலோட வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பிரிண்ட் ஃபேக்ட் ஆஃப் 0ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிரிண்ட் ஃபேக்ட் ஆஃப் 5ன்னு சொல்லிட்டு ரெண்டு டைம் வந்து ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்காங்க. 0ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 5ன்னு ஒரு வேல்யூ வந்து கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷனில் வேல்யூ கொடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 வந்து பாஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். n equal to 0வான்னு செக் பண்ணும். 0வா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடும். அப்போ அவுட்புட் 1ன்னு வந்துடும். அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஆஃப் 5ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கான கோடு. இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் n equal to 0வான்னு செக் பண்ணோம், கண்டிஷன் ஃபால்ஸு, அப்போ எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே லைன் தான், ரிட்டர்ன் n இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து 5 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் 1ன்னா 5 மைனஸ் 1 4. அப்போ n இன்ட்டு 4. அடுத்து n மைனஸ் 1 ஆகும்போது என்னோட வேல்யூ வந்து 4 ஆயிடுதா, திரும்ப அந்த லூப் கண்டினியூ ஆகும். n equal to 0வான்னு செக் பண்ணோம், 4ஆ இருக்கு. அப்போ வந்து இந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் பார்ட் விட்டுடும், எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து 3 2 1 0வா இருக்கும்போது ரிட்டர்ன் 1 வந்துடும். அப்போ அது வரைக்கும் இந்த வேல்யூ வந்து என்னோட மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டே இருக்கும். 5 4 3 2 1 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 120ங்கிற ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணும். இதுதான் இந்த ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது. இந்த ரிகர்சிவ்ங்கிறது திரும்ப இதையே வந்து அதுவே அதை கால் பண்ணிட்டே இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. அதுக்கு தான் வந்து இந்த ஃபேக்டோரியல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு. இந்த ஃபேக்ட்டுங்கிறது ஃபங்க்ஷன் நேம். அப்போ திரும்ப வந்து இந்த ஃபங்க்ஷனையே வந்து கால் பண்ணிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேக்ட் ஆஃப் 5 மைனஸ் 1 4ன்னு இருக்கா, அடுத்து திரும்ப இந்த ஃபேக்ட் ஆஃப் 3ங்கும் போது திரும்ப இந்த ஃபேக்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். அடுத்து திரும்ப 3 2ங்கும் போது இந்த ஃபேக்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்படி திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கும். இதே ஒரே இந்த ஃபங்க்ஷனை ஃபேக்ட்னு கொடுக்கறதுனால இந்த ஃபங்க்ஷன் நேமும் இந்த நேமும் சேமா இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி திரும்ப கால் ஆகிட்டே இருக்கிறது தான் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்றோம். அப்போ எது வரைக்கும் கால் ஆகிட்டே இருக்குன்னா 3 2 1 வரைக்கும் போகும். அப்புறம் 0 ஆகும். இப்போ 1 மைனஸ் 1 0 ஆயிடும். இப்போ 0வா இருக்கும்போது இங்க வந்து இஃப் கண்டிஷன் செக் பண்ணும், ரிட்டர்ன் 1 ஆயிடும். அப்போ வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது கால் ஆகிட்டே இருக்கும். அப்போ 120ன்னு வந்து பிரிண்ட் ஆகும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு எனக்கு டைமும் இல்லை. நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன
கொஸ்டின் கேட்டிருக்கீங்களா, உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த பைத்தான் ஃபங்க்ஷனில் உள்ள புக் பேக் கொஸ்டின் இது ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இது பார்க்காதவங்க மட்டும் இதை பார்த்துக்கோங்க. First question, a named block of code that are designed to do one specific job is called as answer function. Second question, a function which calls itself is called as recursion. Third question, which function is called anonymous unnamed function? Answer, lambda function. Lambda function explanation கொடுத்திருக்கோம். தேவைப்படுறவங்க previous video check பண்ணி பார்த்துக்கோங்க. Fourth question, which of the following keyword is used to begin the function block? Answer, option D, def. Fifth question, which of the following keyword is used to exit a function block? Answer, option B, return. Sixth question, while defining a function, which of the following symbol is used? Answer, option C, colon. Seventh question, in which arguments the correct positional order is passed to a function? Answer, option A, required. Eighth question, read the following statement and choose the correct statement. In Python, you don't have to mention the specific data type while defining function. Second option, second statement, Python keyword can be used as function name. Answer, option A, 1 is correct and 2 is wrong. Ninth question, pick the correct one to execute the given statement successfully. If dash print x, comma is a leap year. Answer, option B, x percentage 4 equal to 0. ஏன்னா 4 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் வந்து 0வா இருக்கணும். அதனால percentage போடுறோம் மாடியூல் சிம்பிள். equal to 0 செக் பண்ணோம். இதை அசைன் பண்றது செக் பண்ணோம். அதனால டபுள் ஈக்குவல் டு. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 10th question, which of the following keyword is used to define the function test Python? Answer, option C, def. இதோட பைத்தான் ஃபங்க்ஷன்ஸில் உள்ள லெசனில் உள்ள எல்லா கான்செப்டும் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் முடிஞ்சிச்சு பைத்தான் ஃபங்க்ஷனில். நான் ஒவ்வொரு லெசனாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எனக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் அப்லோட் பண்ணுவேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி படிச்சுக்கோங்க.